சாம்பாருக்கு தேவையான பொருள் புளி, மஞ்சத்தூள், தனியாத்தூள், பெருங்காயப்பொடி, வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்க மசாலா, அது சாம்பார் பொடி. அப்புறமா வந்து ஒரு வானல் எடுத்து அதில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூடானோடனே கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடுகு வெடித்து முடித்த உடனே வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினோடனே வெண்டைக்காய் போடணும். வெண்டைக்காய் வந்து கூட போட்டால் தான் அந்த வெண்டைக்காவோட வழவழப்பு தன்மை அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அது அந்த கொழுப்புன்னு இருக்காது. சாம்பார் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கூட வந்து மற்ற காய்கறிகள் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கணும். பச்சை வாசனை ஸ்மெல்லு போனால் சாம்பார் இன்னும் சூப்பராக அருமையாக இருக்கும். கூட வந்து நம்ம மற்ற மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். மற்ற மசாலா வந்து நம்ம சொன்ன மாதிரி மஞ்சத்தூள், தனியாத்தூள், பெருங்காயப்பொடி, வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அந்த சாம்பார் பொடி எல்லாம் கலந்து நல்லா மிளகா வெடிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டோடனே அடுத்தது கூட பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி தனியாக வச்சு போடுறாங்க. பெருங்காயப்பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா கூட வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். அதாவது தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடணும். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கூட வந்து நம்ம உப்பு போட்டிருப்போம். ஆல்ரெடி நம்ம வதங்க சொல்லி உப்பு போட்டணும். இப்போ ஒரு வாட்டி உப்பு போட்டு செக் பண்ணிக்கணும். உப்பு ஓரளவுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பருப்பு முக்கியமாக தக்காளி போடணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருப்போம். நல்லா குழைய நல்லா மசிய வச்சுட்டு நம்ம கலந்து அது கூட விட்டுடணும். இந்த இடத்துல நம்ம வந்து கரண்டி விட்டு நல்லா கிண்டி விடணும். இல்லைன்னா அடியில் போய் பருப்பு நின்று கட்டி ஆகிடும். அதனால் கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதி வந்ததுக்கப்புறமா நமக்கு செக் பண்ணிக்கணும். வந்து நமக்கு இப்போ தான் வந்து சாம்பாரோட அந்த ஸ்மெல்லு கிடைக்கும். ஸ்மெல்லு வந்தோடனே நம்ம வந்து மெயினாக புளி தண்ணி ஊற்றணும். இது ஃபைனல் ஸ்டேஜ். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது முடிஞ்சதுக்கப்புறம் சாம்பார் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். அப்படியே இறக்கி வச்சு சாதத்து கூட கலந்து நம்ம வந்து சாம்பார் சாதம் தயார் பண்ணுவோம். இதில் வந்து இப்போயே நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே.